ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் பார்த்துருப்போம். அதே ஃப்ளார்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து 12 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் மட்டும் பார்க்கலாம். பேசிக் லெவலுக்கு வந்து இந்த ஃப்ளார்ஸ் வச்சே நம்ம வந்து எல்லா டிசைனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால தான் வந்து நான் ஃப்ளார்ஸ் 2 கிளாஸாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளார் வந்து ரோஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ரோஸ் போட்டிருப்போம் லாஸ்ட் கிளாஸில். இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பைரல் போட்டுட்டு யூ ஷேப் போடுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி யூவை தான் நம்ம கீழே போட போகிறோம். ஆனால் அகலமாக போட போகிறோம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கீழே யூ வந்து கொஞ்சம் அகலமாக போடணும். நான் அப்புறம் லாஸ்ட் கிளாஸ்லேயே பெட்டல்ஸ் கிளாஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பெட்டல்ஸ் எப்படி போடுறது அப்படின்ட்டு. நல்லா நான் போடுறதையே பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஃப்ளவர், ஆனால் கிராண்டான லுக் கிடைக்கும் இந்த ஃப்ளாரு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், மேலே இன்னொரு அடுக்கு போடணும். இந்த 2 இதழுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் தான் நம்ம 2 இதழ்லையும் பிரித்து பிரித்து நம்ம போடணும். நான் போடுறத பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது புரியலைன்னா கூட நான் போடும்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி தான் இதுக்குள்ளேயும் இது மேலேயும் வந்து போல்டு பண்ணணும், உள்ளார வந்து ஷேட் பண்ணணும். அப்படி ஷேட் அண்ட் லோட் பண்ணால் தான் அந்த ரோஸே வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிச்சா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதனால் நான் ஷேட் பண்ணிட்டேன். பாருங்கள், சைட்லேயும் போல்டு பண்ணணும், உள்ளார அந்த ஸ்பைரலையும் வந்து போல்டு பண்ணணும் நம்ம ஃப்ளார்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்படி போல்டு பண்ணுனா மட்டும்தான் எம்போஸ்டாக நல்லா போல்டாக வந்து எடுத்து காமிக்கும். அந்த ரோஸ் வந்து நல்லா எடுத்து காமிக்கும். நீங்களே பாருங்கள், நான் போல்டு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள், போல்டு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த ஃப்ளார் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாக்ஸ் பிரித்து போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ரோஸ் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் பிரிக்க வேண்டாம். ஒரு பேஜில் வந்து எத்தனை ஃப்ளார்ஸ் வருதோ அத்தனை ஃப்ளார்ஸ் போடுங்க. சின்ன சைஸு, பெரிய சைஸு. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேயே சின்ன சைஸும் பெரிய சைஸுமா போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பார்க்கலாம். லோட்டஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒன் சைட்லேயே நான் வந்து ஸ்மால் லோட்டஸும் சொல்லித்தரேன், இன்னொரு சைடில் வந்து பிக் லோட்டஸும் நான் சொல்லித்தரேன். எப்படி போடலாம் அப்படின்னும் நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இந்த பக்கம் நான் இப்போ போட்டுட்ருக்க பக்கம் வந்து பெரிய சைஸாக போட்டிருக்கேன். அந்த பக்கம் வந்து நல்லா சன்னமான பெட்டல்ஸாக வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி போடுங்க. நான் இப்போ போட்ட மாதிரி போட்டுறாதீங்க. இந்த பக்கம் பெருசாக, அந்த பக்கம் சின்னதாக. நீங்கள் வந்து பெருசுனா பெருசு ஒரு ஒரு 3 லோட்டஸ் போடுங்க. சின்னது போடுறீங்கன்னா சின்னது ஒரு 3 லோட்டஸ் போடுங்க. அந்த மாதிரி போடுங்க. நான் இப்போ உங்களுக்கு சும்மா காமிக்கணும், 2 லோட்டஸ் போட்டால் பெரிய வீடியோவாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஒரே இதழில் வந்து 2 சைஸுமே போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி போடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்டு ஃப்ளார் பார்க்கலாம். தேர்டு ஃப்ளார் ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு ஹம்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அதே தான். ஹம்ஸை வந்து நம்ம கீழே வந்து அந்த டாட்டில் டச் பண்ணாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம கு போடணும். கீழே அந்த டாட்டில் டச் ஆகக்கூடாது அந்த ஹம்ஸு. உங்களுக்கு ஹம்ஸ் போட தெரியல அப்படின்னா நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளார் போடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஹம்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு தெரிலனா ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், பேசிக் லெவல் மெஹந்தி கிளாஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நம்ம ஹம்ஸ் எப்படி போடுறது, லைன் எப்படி போடுறது அப்படின்னு நான் கிளியராக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாரும் வந்து ஒரு டாட் தான் வைக்கணும். டாட் வச்சுட்டு நம்ம பெட்டல்ஸில் வந்து லாஸ்ட்டாக ஒரு பெட்டல்ஸ் பார்த்திங்களா, 12th பெட்டல்ஸு, அந்த பெட்டல்ஸ் தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி அதிலே கொஞ்சம் போட்டு காமிச்சேன், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எதாவது டவுட் இருந்தால் எனக்கு குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். நம்ம வந்து திக் லைன் பார்த்துருப்போம். அந்த திக் லைனை தான் இதில் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு டாட் வைக்கணும்.
நம்ம டியர் ட்ராப்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதே தான். அதனால தான் நான் உங்கள வந்து எல்லா டைரக்ஷன்லேயுமே போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நீங்க வந்து 4 டைரக்ஷன்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஃப்ளார்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். கஷ்டமாவே இருக்காது. நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளார் என்னன்னு பார்க்கலாம். ஸ்பைரல் போடுவோம் இல்லைங்களா? அதே மாரி தான். ஸ்பைரல் மாரியே வந்து கீழ வந்து கொஞ்சம் நீட்ன மாரி வரணும். நயன் மாரி வரணும். அப்புறம் மறுபடியும் நம்ம ஹம்ஸ் போட போறோம். ஹம்ஸ் வந்து நம்ம நெறைய பார்த்துட்டோம். ஹம்ஸ் போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் ஹார்ட் ஷேப் பெட்டல்ஸ் போடணும். இன்றைக்கி வந்து நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் பார்த்தாச்சு. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு 12 டைப்ஸ் பார்த்துருப்போம். இப்போ ஒரு 5 டைப்ஸு. நெக்ஸ்ட்டு நான் எப்படி மெஹந்தி போட்டுட்டு எப்படி சேஃபாக வச்சுக்கிறது அப்படின்ட்டு நான் செல்லோ டேப் வச்சு நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம செல்லோ டேப்பில் வந்து எப்படி சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சன்னமாக இருக்கும் இல்லைங்களா? குட்டி செல்லோ டேப் அதெல்லாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி 1 இன்ச்சு 2 இன்ச் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு இந்த பக்கம் இருக்க கட்டை விரல வந்து நீங்கள் விடக்கூடாது. விடாமல் அந்த செல்லோ டேப் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாகவே ஒட்டிடணும். அந்த கையை வந்து எடுக்கவே கூடாது. நல்லா ஒட்டிட்டு நல்லா நீங்கள் கீழே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கீழே இருக்க பேப்பர் வந்து சுருக்கம் விழுகாது. அப்படி நீங்கள் லூஸ் கொடுத்து செல்லோ டேப் ஒட்டிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க பேப்பரும் சுருக்கம் விழுந்துடும். நம்ம போட்ட டிசைனும் வந்து நல்லா இருக்காது. அப்படியே கலைஞ்சிரும், எல்லாமே கொட்டிடும். நம்ம செல்லோ டேப் ஒட்டி ஒரு யூஸுமே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நான் இப்போ எப்படி ஒட்டினனோ அதே மாதிரியே பார்த்துட்டு ஒட்டுங்க. பாருங்கள், மற்ற எல்லா எல்லா லைனையுமே வந்து இப்படி தான் வந்து நம்ம நல்லா கீழே வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒட்டணும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் ஒட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா பேப்பர் கண்டிப்பாக சுருக்கம் விழுந்துரும், அடியில் இருக்க பேப்பரு. நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்குறேன் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு 3 பாக்ஸ் மட்டும் ஒட்டியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 பாக்ஸ் ஷைனிங்காக இருக்குது. கீழே பாருங்கள் ஒட்டலை. அது எப்படி இருக்குன்ட்டு நார்மலாக இருக்குது. ஒட்டிட்டிங்க அப்படின்னா தான் அது உதிர்ந்து வராமல் இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டினதை நான் காமிக்கிறேன். உங்களுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.